வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு iKarumpalagai. இன்னைக்கு வீடியோவில் ஒரு எக்ஸ்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் சிஎஸ்எஸ் ஃபைலை எப்படி ஒரு HTML குள்ள லிங்க் பண்றது, இதனால நமக்கு என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது நாள் வரைக்கும் நம்ம HTML டுட்டோரியல் பார்க்கும்போது அது ஜாவா ஸ்கிரிப்ட் டுட்டோரியலா இருக்கும்போது என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் டேக் போட்டு அதுக்குள்ள நம்மளுடைய ஜாவா ஸ்கிரிப்டை இந்த HTML ஃபைலுக்குள்ளேயே எழுதியிருப்போம். அதே போல ஸ்டைல்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்குள்ளேயும் ஸ்டைல்ங்கிற ஒரு ஆட்ரிபியூட் பண்ணி எழுதியிருப்போம். அதை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா இந்த ஹெட் டேக் குள்ள ஸ்டைல்னு ஒரு டேக் போட்டு அந்த ஸ்டைல் எல்லாம் அங்க மூவ் பண்ணி கூட எழுதலாம். ஆனா இந்த மாதிரி எழுதுறதுனால நமக்கு என்ன பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா இந்த HTML சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். சோ எல்லா கண்டென்ட்டையும் HTML குள்ளேயே டைரக்டா எழுதும் போது இந்த ஃபைல் வந்து பிரவுசர்ல டவுன்லோட் ஆகும்போது பெரிய சைஸா போறதுனால இது டவுன்லோட் ஆகிறதுக்கு நேரம் ஆகிறதுனால நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும். சோ இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி HTML குள்ள ஸ்கிரிப்டா இருந்தாலும் சரி ஸ்டைலா இருந்தாலும் சரி இந்த மாதிரி டைரக்டா எழுதாம இதை வெளியே ஒரு ஃபைல்ல எழுதி அதனுடைய லிங்கை மட்டும் இங்க ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த லிங்க் தனியா டவுன்லோட் ஆயிரும், இந்த ஃபைல் தனியா டவுன்லோட் ஆயிரும். சோ இந்த காரணத்துக்காக தான் நம்ம அந்த மாதிரி ஒரு இதுக்கு போறோம். இதனால வேற நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா இந்த ஃபைலை வந்து எக்ஸ்டர்னலா கொடுக்கறதுனால நம்ம பிரவுசர் வந்து அந்த எக்ஸ்டர்னல் பாத்ல இருக்கிற அந்த ஃபைலை வந்து கேட்ச் பண்ணி வச்சுக்கும். இதனால நமக்கு திரும்ப திரும்ப ஒவ்வொரு தடவை இந்த சைட்டுக்கு போகும்போது அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலோ அல்லது CSS ஃபைலோ டவுன்லோட் ஆக தேவையில்லை, அந்த கேட்ச்ல இருந்து யூஸ் பண்ணிக்கணும். சோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூவை சால்வ் பண்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சுக்கு போறோம். சரி ரைட், இதை எப்படி நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபைலா பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம். இதுக்கு நான் இந்த ப்ரிவியூ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை ஓபன் பண்ணிக்கிறேன். சோ எனக்கு இந்த இடத்துல தான் வந்து இண்டெக்ஸ் இருக்கு. சோ இந்த இடத்துல ஒரு JS ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு இந்த இடத்துல ஒரு நியூ ஃபைல்னு போட்டு அதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஒரு main.js அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிறேன். பேர் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நம்ம ஸ்கிரிப்டுக்குள்ள போட்ட கோடை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். தென் அதே போல இந்த இடத்துல இந்த ஸ்டைலுக்காக எழுதுனதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து ஒரு நியூ ஃபைலை கிரியேட் பண்ணிக்குவோம். பண்ணிட்டு style.css அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்குவோம். இதுக்குள்ள இந்த ஸ்டைலுக்குள்ள இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் காப்பி பண்ணி இதுக்குள்ள பேஸ்ட் பண்ணிக்குவோம். சோ இப்போ நமக்கு ஸ்டைல்ங்கிற ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு, main.js அப்படிங்கிற ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெண்டத்தையும் எப்படி இங்க லிங்க் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹெட்டுக்குள்ள இந்த ரெண்டு கண்டென்ட்டையும் தூக்கிட்டு சேவ் பண்ணிக்குவோம். ஜஸ்ட் இப்போ இதை ப்ரிவியூ பண்ணி பார்ப்போம். இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைல் போயிருச்சு. அந்த நீங்க ஒரு பட்டன் ஆக்ஷன் கொடுத்துருங்க, அந்த கிளிக்கும் ஒர்க் ஆகல. இப்போ இந்த டாக்குமெண்ட்ல நம்ம வந்து நம்மளுடைய கிரியேட் பண்ண இந்த main.js-ஐயும் style.cs-ஐயும் உள்ள லிங்க் ஆட் பண்ணணும். சோ அதுக்கு என்ன பண்ணலாம், ஹெட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் CSS ஆட் பண்றதுக்கு லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கு. இந்த லிங்க் டேக் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதுல போயிட்டு href அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். சோ இந்த ஆட்ரிபியூட்ல நம்ம style.css நம்ம எழுதி வச்சோம் பாத்தீங்களா, அந்த style.css அப்படிங்கறத கால் பண்ணிக்கிறேன். இது போக டைப் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு, அதுல text-css அப்படின்னு எழுதிக்கிறேன். இது போக rel அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு, அதுக்கு போயிட்டு நான் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சோ இப்ப கொடுத்தோன்னு பாருங்க நமக்கு அந்த styles.css ஃபைல் நம்ம HTML ஃபைல் கூட லிங்க் ஆகி அதுல இருக்கிற ஸ்டைல்லாம் இப்ப அப்ளை ஆயிடுச்சு. சோ இதே போல நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் ஆட் பண்றதுக்கு ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற நம்ம as usual டேக போட்டுட்டு இதுல சோர்ஸ் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் எடுத்து அதுல main.js அப்படிங்கிற ஃபைலை கனெக்ட் பண்ணிடலாம். சோ இப்போ நான் போய் சப்மிட் பட்டனை கிளிக் பண்றேன். இந்த டெக்ஸ்ட் மாறிடுச்சு பாருங்க. திரும்ப ஒரு தடவை கிளிக் பண்றேன். சோ இப்போ நமக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆயிடுச்சு, ஸ்டைலும் அப்ளை ஆயிடுச்சு. சோ இது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த HTML ஃபைல் எந்த ஃபோல்டர்ல இருக்கோ அதே ஃபோல்டர்ல இந்த main.js-உம் style.css-உம் இருக்கிறதுனால டைரக்டா இங்க போட்டுட்டோம். ஒருவேளை இது இந்த ஃபோல்டருக்குள்ள இல்லாம வேற ஏதாவது ஒரு ஃபோல்டர் இருந்துச்சுன்னா அதை நம்ம சொல்லணும். உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல ஒரு ஃபோல்டர் போடுறேன், அதுல ரிசோர்சஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்படி எழுதிட்டு இந்த ரெண்டு ஃபைலையும் கட் பண்ணி அதுக்குள்ள மூவ் பண்ணிடுறேன். சோ இப்போ நமக்கு வந்து பாருங்க இங்க போயிருச்சு. இதுக்கு காரணம் என்னன்னா அங்கிருந்து ஒரு ஃபைல் ஒரு பாத் வந்து தள்ளிருச்சு. சோ இதை எப்படி கால் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசோர்சஸ்க்குள்ள style.css அப்படின்னு நம்ம கால் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அதே போல இங்கேயும் நம்ம ஒரு ஃபோல்டர் இப்ப கரண்ட் ஃபோல்டர்ல இருந்து ரிசோர்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள போயிட்டு அதுக்குள்ள main.js அப்படின்னு சொல்றோம். சோ இந்த வீடியோல இருந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்டைல்ஸ் வந்து எப்படி எக்ஸ்டர்னல் ஃபைல்ல மூவ் பண்ணி அதில் வந்து HTML கூட லிங்க் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.